தம்பி அப்படியே வாங்க. நிச்சயமாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மீது நம்பிக்கை வைத்து இவ்வளவு பெரிய வாய்ப்பினை வழங்கிய எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் அப்பா உட்காருங்க, ஒன்றும் இல்லை, உட்காருங்க. அதெல்லாம் வேணாம்னு நீங்கள் தூக்கி எறிஞ்ச பொருள் தான். உட்காருங்க, ஒன்றும் தப்பு இல்லை, உட்காருங்க. நம்ம எட்டி பார்க்குற அளவுக்கு அங்கே எதுவும் பெரிய சம்பவம் நடக்கல. உட்காருங்க. அதனால மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரை பார்த்தீங்கன்னா அவர் நிறுத்தின வேட்பாளர், உண்மையாலுமே சொல்கிறேன், இன்னைக்கு எல்லாருமே இவ்வளோ கதறாங்கன்னா அதுக்கு வேற ஒன்றும் காரணம் கிடையாது. இதுக்கு முன்னாடி என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கணும்னா நீங்கள் இந்த வேலூரில் பார்த்துருப்பீங்க, எத்தனையோ தேர்தல்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு எம்எல்ஏவாக இருக்கணும்னு நினச்சா 25 கோடி 50 கோடி செலவு பண்ணணும். இருக்கப்பட்டவங்க மட்டும்தான் அரசியலில் இருக்க முடியுங்கிற சூழலை மாற்றி இல்லாதவர்களும் சாமானியர்களும் அரசியலுக்கு வரணும்